இந்த லிந்து காலங்களிலே கூட இயேசு கிறிஸ்துவானவருடைய சிலுவை பாடுகளை அல்லது இயேசு கிறிஸ்துவானவருடைய குணாதிசயங்களை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளுடைய தலைப்பு, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை கொண்ட ஒருவர் அல்லது அடிமையின் ரூபம் எடுத்த இருதயத்தை கொண்ட ஒருவர் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆங்கிலத்துல சர்வன்ட் ஹார்ட்டட் என்று சொல்லி கூறுவார்கள். அதாவது அந்த நாட்களிலே இருந்த அடிமைகளுக்கு இருந்த அந்த மனப்பான்மையையும் கொண்ட தேவன். அதற்கான வேத வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 13வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். யோவான் 13, 1-5 வரை. பஸ்கா பண்டிகைக்கு முன்பே இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் மகனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் மாலை உணவு சாப்பிடும்போது தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து பந்தியிலிருந்து எழுந்து தம்முடைய மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பிலை கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சீடர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த துண்டால் துடைக்கவும் தொடங்கினார். பிரியமானவர்களே, இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். ஆனால் அநேக நேரம் நாம் இந்த காரியத்தை மனதளவுல அல்லது அறிவுபூர்வமாக மாத்திரம் யோசிக்கிறோம். ஆனால் இந்த காரியம் அறிவுபூர்வமானது மாத்திரமல்ல, அதையும் தாண்டி உணர்வு பூர்வமானது, இருதயத்தை தொடக்கூடியது, இருதயத்தை மென்மையாக வருடக்கூடிய ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவைக்கு செல்ல போகிறார். இங்கு வருவதற்கு முன்பதாகவே லாசருவை உயிரோடு கூட எழுப்புவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து கூறினார், வாருங்கள் நாம் போவோம், பெத்தானியாவுக்கு போவோம். லாசரு தூங்கி கொண்டிருக்கிறான், உறங்கி கொண்டிருக்கிறான். அப்பொழுதே தோமா என்ன கூறினார், வாருங்கள் நாம் அவரோடு கூட சேர்ந்து மரிப்போம் என்று சொல்லி. இப்பொழுது அநேக காரியங்களை இந்த இயேசு கிறிஸ்துவன் அதற்கு பின்பதாக கூறியிருக்கிறார். ஒரு சில காரியங்களை இந்த இடத்துல அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த இடம் கடைசி போஜன பந்தி, போஜன பந்தி என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒரு அமைதியான சூழ்நிலை, எல்லாம் அமைதியாக அந்த இடத்துல அந்த போஜனத்துல பங்கு கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது யோவான் இந்த காரியங்களை எழுதி கொண்டிருக்கிறார். எழுதும் போது என்ன சொல்றாரு, இயேசு யார் என்று சொல்லி அவருக்கு நன்றாகவே தெரியும். யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு நன்றாகவே தெரியும். அவருடைய வேலை வந்து விட்டது என்று நன்றாக தெரியும். அவருடைய கரங்களில் எல்லா அதிகாரங்களும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தெரியும். ஆனாலும் கூட இந்த 12 பேரை வைத்து இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு அரும்பெரும் திட்டத்தை, ஒரு பெரிய ஊழியத்தை இந்த இயேசு கிறிஸ்துவானவர் துவங்கி இருக்கிறார். இந்த மாபெரும் ஊழியத்துல, இந்த மாபெரும் உன்னதமான திட்டத்துல, இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பயிற்சி அளிக்கப்பட்ட இந்த காரியத்துல 12 பேர்ல ஒருவன் ஆண்டவரை காட்டி கொடுக்க போகிறார். யூதாஸ் காரியத்து ஆண்டவரை காட்டி கொடுக்க போகிறார். அதுவும் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இந்த தன்னோடு கூட இருக்கிற 12 பேர்ல ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான், ஒருவன் மறுதலிக்க போகிறான், அனைவரும் ஓடி போகிறார்கள், ஒரு சீஷனை தவிர. அந்த சீஷன் கூட தூரத்திலிருந்து இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர போகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும். எல்லா காரியங்களையும் அறிந்தவராக, எல்லா அதிகாரத்தையும் தம்முடைய கரத்துல வைத்தவராக இந்த தேவன், இந்த இயேசு கிறிஸ்து இருந்தார். பொருளே, நம்முடைய வாழ்க்கையில நாம இந்த உலகத்திலே நாம தான் பெரிய ஆள்,
இந்த உலகத்திலே நாம தான் முதன்மையாக இருக்கிறோம், எல்லா அதிகாரமும் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தா நாம என்ன செய்திருப்போம்? இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணியிருப்போம். இந்த சூழ்நிலை பயன்படுத்தி கண்டித்து உணர்த்தி இருப்போம். இந்த சூழ்நிலை பயன்படுத்தி அவர்களை வேறு விதத்துல நடத்தி இருந்திருப்போம். அல்லது யூதாஸ் காரியத்தை அந்த கூட்டத்திலிருந்து வெளியே அனுப்பியிருப்போம், நீ இதுக்கு தகுதியானவன் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகம் யோசிக்காத ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த உலகத்தினால கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை கூறுகிறார். நேற்றைய தினத்திலே பார்த்தோம், இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்தின் பொக்கிஷமானவர். தூதர்கள் இவருடைய கட்டளைக்கு காத்திருந்தார்கள். இவருடைய கண் சிமிட்டுதலுக்கு இந்த தூதர்கள் காத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அதிகாரமுள்ள தேவன் என்ன செய்கிறார்? பந்தியிலிருந்து எழுந்து தம்முடைய மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பிலை கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சீடர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த துண்டால் துடைக்கவும் தொடங்கினார். பிரியமானவர்களே, இது அந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவானவர் இருந்த காலகட்டத்துல யாராவது வீட்டிற்கு விருந்தினர்களாக வந்தா அந்த விருந்தினர்களுக்கு கால்களை சுத்தப்படுத்துவதற்கு தண்ணீர் தர வேண்டிய ஒரு காரியம் இருந்தது, ஒரு வழக்கம் இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் வெளியே அநேக நேரங்கள் நடக்கும்போது கால்கள் எல்லாம் தூசி படிந்து அழுக்காக இருக்கும். அதனால அந்த விருந்தினர்கள் என்ன அந்த அந்த உபசரிக்கிறவர்கள் வீட்டு சொந்தக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த விருந்தினர்கள் வரும்போது இவர்களுடைய கால்களை சுத்தப்படுத்துவதற்காக தண்ணீர் தருவாங்க. அது ஒரு சில இடங்கள்ல இந்த இந்த கால்களை சுத்தப்படுத்துகிற காரியம் அடிமைகளுடைய வேலை. அது எப்படிப்பட்ட அடிமைகள்? அடிமைகள்ல வேற வேற அளவுல இருந்தாங்க. அடிமையில கொஞ்சம் அதிகாரமுள்ள அடிமைகள் இருந்தாங்க, ரொம்ப குறைவான அடிமைகள் இருந்தாங்க. அந்த அடிமைகளுக்கு ஒரு அதிகாரம் கூட கிடையாது. கடைசி நிலை அடிமைகள் என்று சொல்லுவாங்க. அந்த கடைசி நிலை அடிமைகள் செய்கிற காரியம்தான் விருந்தினர்களுடைய கால்களை தண்ணீர் விட்டு சுத்தப்படுத்தி துடைத்து விடுவது. சோ இந்த காரியம் அந்த இடத்துல இருந்து யாருக்குமே புதிது கிடையாது. இங்க பந்தி இருக்க வந்துட்டாங்க. இந்த பந்தி இருக்க வந்ததுக்கு அப்புறம் யாருமே இவர்களுடைய கால்களை சுத்தப்படுத்தல. ஒருவேளை அந்த வீட்டு ஓனர் மறந்துட்டாரான்னு சொல்லி தெரியல. அங்க தன்னோடு கூட வந்த சீஷர்கள் அதை குறித்து கவனமா இருந்தாங்களான்னு சொல்லி தெரியல. அதை குறித்து யோசித்தார்களா என்று சொல்லி தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஒரு அடிமை செய்ய வேண்டிய, அதுவும் கடைநிலை அடிமை, கடைசி நிலை தாழ்ந்து போயிருக்கிற ஒரு அடிமை செய்யக்கூடிய அந்த பணியை, அந்த ஊழியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் செய்கிறார். யாரு? இந்த பரலோகத்தின் பொக்கிஷமாக கருதப்பட்ட ஒருவர். தூதர்களுக்கு தன்னுடைய வார்த்தையினால, தன்னுடைய சைகையினால கட்டளை கொடுத்து அவற்றை நிறைவேற்றுகிற ஒருவர். கடலை அதட்டி அதை நிறுத்துகிற ஒருவர். புயலுக்கு கட்டளை கொடுக்கிற ஒருவர். இந்த அண்ட சராசரங்களின் எல்லா அதிகாரங்களையும் தம்முடைய கரத்துல வைத்திருக்கிற ஒருவர் தம்முடைய சீஷர்களுடைய கால்களை கழுவ தொடங்கினார். பிரியமானவர்களே, இது சாதாரணமான காரியம் கிடையாது. இது ஒரு பெரிய தியாகத்தின் அடுத்த நிலைமையில ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து, இந்த வார்த்தைகளை நம்ம கடந்த நாட்கள்ல கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அடிமையின் ரூபம் எடுத்து, அது இந்த பகுதி தான். ஆண்டவர் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு அடிமை செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செய்ய தொடங்கினார். பேதுரு பயப்படுறார், ஐயா என்னுடைய கால்களை கழுவக்கூடாது, நான் அதற்கு பாத்திரம் அல்ல என்று சொல்லும்போது அவனிடத்துல அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து யாருடைய கால்களை எல்லாம் கழுவினார்? பேதுருவினுடைய கால்களையும் கழுவினார், யூதாஸ் காரியோத்துவினுடைய கால்களையும் கழுவினார். ஏன்னா அடிமைக்கு வேறு வாய்ப்பு கிடையாது. அடிமைக்கு தனக்கான உரிமைகளை பேசி அல்லது பெற்றுக்கொள்வதற்கான உரிமை கிடையாது. அடிமைகள் எல்லாரும் யோசிக்காம அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை கிரமமாக சரியாக செய்து முடிப்பது மாத்திரம்தான் அடிமைகளுடைய வேலை. இங்கு இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தாழ்மையுள்ள,
அல்லது அடிமைக்கான ரூபத்தை எடுத்தவராக அந்த அடிமையுடைய இருதயத்தில் என்ன இருக்குமோ அந்த காரியத்தை முழுமையாக முழு மனதோடு கூட அவர் செய்ய தொடங்கினார். அவர் அதோடு கூட முடித்திருந்தால் நமக்கு இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்ம செய்திருக்க தேவையில்லை. அவர் அங்க முடிக்கல. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தான் அடிமையின் ரூபம் எடுத்தது மாத்திரமல்ல, தான் அடிமையின் இருதயத்தை கொண்டவராக மாத்திரமல்ல, அந்த காரியத்தை முடித்து விட்டு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அதே 13வது அதிகாரம் 14வது வசனத்துல, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும். அவர் தான் மாத்திரம் செய்யவில்லை, தன்னால் தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த சீஷர்களுடைய கூட்டம், அது மாத்திரமல்ல பின்னாடி சந்ததி சந்ததியாக வரப்போகிறவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன? நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாக எல்லா காரியங்களையும் எல்லா வேலைகளையும் மற்றவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதல்ல, நீங்கள் அடிமையின் ரூபம் எடுத்து ஆண்டவராகிய நானே போதகராகிய நானே இந்த காரியத்தை செய்தால் இது உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நீங்களும் இதை தொடர்ந்து செய்யும்படியாக இருக்க வேண்டும். நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். பிரியமானவர்கள், அநேக திருச்சபையில இந்த காரியத்தை அவர்கள் பாரம்பரியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய திருச்சபையில கூட முன்பதாக இந்த காரியங்களை செய்திருந்திருக்கலாம். இது பாரம்பரியமாக செய்யப்படுகிற காரியம் மாத்திரம் அல்ல, இது நம்முடைய இருதயத்தை உருவாக்குகிற ஒரு தருணம். ஏதோ ஒரு நாள் பிறருடைய கால்களை கழுவுவது அது ஒரு அடையாளமாக இருக்கலாம். ஆனா நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க வேண்டும்? இந்த மனப்பான்மையோடு கூட இந்த ஒரு காரியத்திற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அடிமை செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்வதற்கான வேலை வந்தால், அதற்கான தருணம் வந்தால், நான் அதை புன்முறுவலோடு கூட சந்தோஷத்தோடு கூட முழு மனதோடு கூட செய்கிறேனா என்று சொல்லி யோசித்து பார்க்கலாம். நானு எப்பொழுதுமே ஒரு சில காரியங்களை மாத்திரம் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். மேலான காரியங்கள், மேன்மையான காரியங்கள், உன்னதமான காரியங்கள், அது நான் ஆண்டவருக்காக செய்யறேன். அதனால எனக்கு பேர் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, அல்லது அது கிடைக்குதோ இல்லையோ ஆண்டவர் அதை எனக்கு ஊழியமாக தந்திருக்கிறார், அதை நான் செய்கிறேன் என்று சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் பிரசங்கம் மாத்திரம் செய்யவில்லை, போதனை மாத்திரம் செய்யவில்லை, தீர்க்க தரிசனங்களை மாத்திரம் கூறவில்லை, அவர் அற்புதங்களை மாத்திரம் நடத்தவில்லை. அதையெல்லாம் செய்யறோமோ இல்லையோ, ஒவ்வொரு சீஷனுடைய இருதயமும் இந்த 13-14 வசனத்தை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். யோவான் 13-14 கூறுவது போல, ஆண்டவரும் போதகருமாகிய நானே இந்த காரியத்தை செய்திருந்தால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும். அப்படின்னா என்ன? வார வாரம் உட்கார்ந்து நம்ம கால்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கணுமா, சுத்தப்படுத்தி கொண்டிருக்கணுமா? அது வல்ல காரியம். ஒருவேளை திருச்சபையில ஒரு காரியம் யாருமே செய்ய தயங்குறாங்க, அது கொஞ்சம் அருவருப்பான காரியம், கொஞ்சம் அழுக்கு நிறைந்த காரியம், அதை எல்லாரும் யோசித்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் இருந்தா என்ன பண்ணுவாரு? அவர் முன்பதாக சென்று அந்த காரியத்தை செய்வார். அங்க ஒண்ணு கொட்டிடுச்சு, அதை தொடச்சு விடணும், கழுவி விடணும், அதை சுத்தப்படுத்தணும்னு சொன்னா அதை முதலாவது அவர் துவங்கி வைப்பார். நான் முன்னாடி மாணவ ஊழியத்தில் இருந்த போது அந்த மாணவ ஊழியத்தில் அநேக காரியங்களை நான் கேள்விப்பட்டதுண்டு, அநேக நிகழ்ச்சிகளை நான் கேள்விப்பட்டதுண்டு. நாங்க அடிக்கடி இந்த கோத்தகிரியில போய் மாணவ முகாம்களுக்கு சென்று வருவோம். அந்த மாணவ முகாம் ஆரம்ப நாட்கள் அந்த கோத்தகிரியில அநேகர் ஊழியர்கள் கிடையாது, அல்லது அநேக வேலையாட்கள் கிடையாது. அந்த நாட்களில் ஒரு முறை அந்த முகாமுக்கு அநேகர் காலையில எழுந்திருந்து ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது நிறைய பேர் அந்த பாத்ரூம் முன்னாடி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி சலசலப்பா இருக்கு. அங்க அந்த ப்ரோக்ராம்க்கு, அந்த நிகழ்ச்சிக்கு பிரசங்கியாராக ஒருவர் வந்திருக்கிறார்.
அந்த பிரசங்கியார் வர்றாரு. என்னாச்சு எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்கீங்களே, நம்ம இன்னைக்கு காலைக்கு ஆயத்தமாகணுமே, என்னாச்சு? ஏதோ சலசலப்பு கேட்குதுன்னு சொல்லி வந்து கேட்டப்ப, இல்லைங்கய்யா, அந்த கழிவறை வந்து முழு நிரம்பிடுச்சு. அதை யாரும் சுத்தப்படுத்தாம இருக்கிறாங்க. சுத்தப்படுத்துற ஆளு லேட்டா வருவாங்க போல. அவங்கெல்லாம் வெளியே இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஊர்ல இருந்து வரணும். அதனால என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். இப்படி இருந்தா எப்படி நாங்க நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாகிறது? இப்படி எல்லாம் நான் எப்படி சுத்தமா நாங்க வர்றது? யார் இதை பண்றதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அவர் ஒண்ணுமே பண்ணல. அவர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ற ஒரு மனுஷர், அவர் பிரசங்கியார். அவர் என்ன பண்ணாரு, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துட்டு எல்லா அந்த அந்த அதை சுத்தப்படுத்துறதுக்கான பொருட்களை கொண்டு வந்தாரு, பிரஷை கொண்டு வந்தாரு, அந்த கிளீனிங் இதை லிக்விடை கொண்டு வந்தாரு, கொண்டு வந்து அங்க ஊத்தி சுத்தப்படுத்த ஆரம்பித்தாராம். இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி, கதை அல்ல, கட்டுக்கதை அல்ல, உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. அதை பார்த்து அங்கிருந்த ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு, ஐயோ, இதை நாம செஞ்சிருக்கலாமே, நாம இங்க பங்கு பெறதானே வந்து, நாம சாதாரணமானவங்க தானே, இதை நம்ம வீட்டுல நம்ம பண்ணியிருக்கிறோமே, இங்க ஏன் நம்ம பண்ண தயங்கி இருக்கிறோம்னு சொல்லி அவங்க தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டார்களாம். பிரியமானவர்களே, இதுதான் அடிமையின் ரூபம் எடுத்து அந்த காரியங்களை செய்வது. நம்முடைய வாழ்க்கையில இந்த அடிமையின் ரூபம் எடுக்கிற அந்த தாழ்மை குணம் நம்ம இடத்துல இருக்கிறதா? தாழ்மை என்று சொன்னால் ஏதோ மேலோட்டமான தாழ்மை அல்ல. அடிநிலைக்கு சென்று யாருமே செய்ய தயங்காத ஒரு அருவருப்பான வேலை, ஆனால் தேவையான வேலை. அதுக்காக நான் ஊர்ல இருக்க எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறது அது வரல. ஒரு விளக்கமாடு எடுத்துட்டு தெருவெல்லாம் கூட்டிட்டு போறேன், எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறேன் அப்படின்ற அந்த காரியம் அல்ல இது. ஒரு இடத்துல இந்த தேவை இருக்கிறது. இந்த இடம் அப்படியாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும், அருவருப்பாக இருக்கும், யாருமே செய்ய தயங்குகிறாங்க. இதை செய்வதற்கு வேறு யாராவது வரணும், அந்த வேலை செய்யறவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்வார்? அவர் முன் வந்து அந்த காரியத்தை செய்வார். இந்த உலகத்துல எந்த வேலையும் தாழ்வானது கிடையாது என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுக்கிறார். உண்மையாக செய்தால், மனப்பூர்வமாக செய்தால், ஏமாற்றாமல் செய்தால், நேர்மையாக செய்தால் எந்த ஒரு வேலையும் தாழ்வானது கிடையாது. எந்த ஒரு ஊழியமும் தாழ்வானது கிடையாது. பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையில கூட அநேக காரியங்கள் நம்ம செய்ய வாஞ்சிக்கிறோம். ஊழியத்தில் அநேக காரியங்கள் செய்ய வாஞ்சிக்கிறோம். நான் திருச்சபையில் இருக்கிற சிறு சிறு காரியங்களை, சுத்தப்படுத்துகிற காரியங்கள், கொஞ்சம் அழுக்கான கைகளை அழுக்கு செஞ்சிருவோம், நம்ம ட்ரெஸ் அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் இருக்கும். அதை நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆனா அந்த காரியம் வரும்போது, ஐயோ, என்னோட ட்ரெஸ் அழுக்காயிடுமே, நான் அழுக்காயிடுவேனே, இதை எப்படி செய்வது என்று சொல்லி நம்ம மனதில் யோசித்து கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்துவானவருடைய சுபாவம் நமக்குள்ள கிடையாது. இயேசு கிறிஸ்துவானோடைய பண்பு நமக்குள்ள கிடையாது. இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா அதிகாரங்களையும் உடையவர் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த அடிமை செய்கிற ஊழியத்தையும் செய்ய துணிந்தவர், செய்து காண்பித்தவர், நம்மையும் அதை செய்ய அழைக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்ம வீட்டுல நம்ம ஒரு சில காரியங்களை செய்யாம ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அது நம்மளால செய்ய முடியாதுன்னு கிடையாது. ஒரு சிலருக்கு சரீர பிரகாரமா ஒரு சில காரியங்களை செய்ய முடியாது. அது வல்ல காரியம். மனதளவுல நம்ம அதை ஒதுக்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் எனக்கு என்னோட அந்தஸ்துக்கு சரிப்படாது. நான் படிச்ச படிப்புக்கு, நான் செய்யற வேலைக்கு இது உகந்தது அல்லன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கோம். அல்லது திருச்சபை ஊழியங்கள்ல ஒரு சில காரியங்களை ஒரு சிலர் மாத்திரம் செய்யணும்னு சொல்லி நாம ஒதுக்கி வச்சிருக்கோம். அவங்க பாத்துக்கிருவாங்க. அவங்க 3 பேர் இருக்காங்களா, அந்த 4 பேர் அவங்க பாத்துக்கிருவாங்க. இது நான் செய்வதற்கான வேலை இல்லை. இதை நான் கடந்து வந்துட்டேன். என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய நான் இருக்கிற சபை பொறுப்பு, இதெல்லாம் கடந்து வந்துட்டேன். இதுக்கு நான் செய்ய முடியாது, என்னால செய்யறதுக்கு முடியாது. அது அசிங்கமாகும், கையெல்லாம் அழுக்காகும், அதை நான் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கிறோம்.
பிரியமானவர்களே, அது இயேசு கிறிஸ்துவானுடைய சுபாவம் கிடையாது. இந்த 40 நாட்கள், இந்த தவ காலத்துல, லெந்து காலத்துல ஆண்டவர் நம்மை இந்த காரியத்திலையும் அவருக்கு கீழ்ப்படியும்படியாக அழைக்கிறார். அடிமையின் ரூபம் எடுத்தவர்களாக, அடிமையின் மனப்பாங்கை கொண்டவர்களாக, அடிமையின் இருதயத்தை கொண்டவர்களாக, அந்த மனப்பக்குவத்தை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். பிரியமானவர்களே, எந்த காரியத்துல நீங்க ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க? எந்த காரியம் உங்களை அழுக்கு செஞ்சிரும்? நான் பாவத்தை குறித்து பேசவில்லை. பாவமான சிந்தனைகளை குறித்தோ பாவமான செயல்களை குறித்தோ பேசவில்லை. தேவையான ஒரு காரியம், மற்றவர்கள் செய்ய தயங்குகிற ஒரு காரியம், அதை செய்தால் அங்கு நேர்த்தியாக இருக்கும், அதை செய்து முடித்தால் அங்கு அழகாக இருக்கும், அது நேர்த்தியாக மாறும் என்கிற பட்சத்துல யாரும் செய்ய தயங்காத ஒரு காரியம், அது நம்முடைய வீடாக இருக்கலாம், நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், நம்முடைய கைகளை அழுக்கு செய்வதாக இருக்கலாம், நம்முடைய உடை அழுக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம செய்ய முயற்சிக்கிறோமா? அல்லது அதை மற்றவர்களுக்கு ஒதுக்கி வைத்து விட்டோம் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். பிரியமானவர்களே, வீட்டுல, திருச்சபையில, ஊழியத்துல எந்த காரியம் அருவருப்பு என்று சொல்லி நம்ம தள்ளி வச்சிருக்கிறோம்? எந்த காரியத்தை நாம செய்ய வாஞ்சிக்கிறோம்? பிரசங்கம், பாடல் பாடுகிறது, முன்னாடி போய் பேசுறது, இது மாத்திரமா? அல்லது அடிமையின் ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை போல ஊழியம் செய்ய, யாருமே பார்க்காத நேரத்துல, யாருமே யோசிக்காத நேரத்துல முன் வந்து செய்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு தொடர்ந்து ஞாபகப்படுத்துவாராக, தொடர்ந்து புரிய வைப்பாராக. தொடர்ந்து இந்த காரியத்துல நாமும் இயேசு கிறிஸ்துவானவரை போல மாறுவோம். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் அதிகாரம் உடையவர் மாத்திரம் அல்ல, எல்லாவற்றையும் அறிந்தவர் மாத்திரம் அல்ல, அடிமையின் ரூபம் எடுத்து அந்த அடிமையின் ஊழியத்தை நீர் முழுமையாக நிறைவேற்றினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, நாங்களும் அப்படியே செய்யும்படியாக எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது எங்களை ஆண்டவரே உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். அநேக நேரம் ஒரு சில காரியங்களை நாங்கள் செய்ய மறுக்கிறோம், அதை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அதனால நாங்க அழுக்காயிடுவோம், எங்க கை அழுக்காயிடும், எங்க ட்ரெஸ் அழுக்காயிடும் சொல்லி நாங்க ஒதுக்கி வச்சிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே கிருபையாக இறங்கி ஆண்டவரே அந்த காரியத்துல உம்மை ஆண்டவரே நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக, உம்மை போல மாறும்படியாக எங்களுடைய இருதயத்தை மாற்றும், எங்களுடைய எண்ணங்களை மாற்றும், எங்களை தொடர்ந்து உம்மை போல உருவாக்கும். எல்லா விதமான ஆண்டவரே தவறான சிந்தனைகளை ஒதுக்கி வைத்து விட்டு நாங்கள் உம்மை போல மாறுவதற்கு உதவி செய்யுங்க. அடிமையின் மனப்பாங்கை, அடிமையின் இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாக கூட கெஞ்சுகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.